இந்திய ரூபாயின் வீழ்ச்சி உண்மையிலே இது மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா? சாமானிய மக்களின் பாதிப்பு இம்பேக்ட் ஃபோக்கஸ். இந்தியா ஒரு நெட் இம்போர்ட்டிங் நாடு. நமக்கு தேவையான 88% கச்சா எண்ணெயும் 50% இயற்கை எரிவாயும் வெளிநாடுகளில் இருந்து தான் நம்ம வாங்குகிறோம். ரூபாய் மதிப்பு குறைந்தால் பெட்ரோல் டீசல் விலையும் உயரும். இது நேரடியாக உங்கள் சமையலறை வரை பாதிப்பு ஏற்படுத்தும். உரங்கள் விலை கூடினால் உணவின் விலையும் கூடும் என்றது நமக்கு தெரியும். இது மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா என்று சொல்வது நியாயமா? நாட்டில் செக்யூரிட்டி ஃபோக்கஸ்க்காக நாம் வாங்குகிற போர் விமானங்கள், ஏவுகணைகள், நீர்மூழ்கி கப்பல்கள் என அனைத்திற்கும் நாம் டாலரில் தான் பணம் செலுத்துகிறோம். கடந்த சில ஆண்டுகளாக மட்டும் $20 பில்லியன் அதிகமாக பாதுகாப்பு துறைக்கு செலவிட்டுள்ளோம். ரூபாய் பலவீனம் அடைந்தால் நாட்டின் பாதுகாப்பு செலவும் பல மடங்கு அதிகரிக்கும். ஒரு நாடு இறக்குமதியே நம்பியிருக்கும்போது ரூபாய் வீழ்ச்சி எப்படி கொண்டாட முடியும்? சர்தார் பட்டேல் அவர்கள் சிவில் சர்வீஸை இந்தியாவின் எஃகு கட்டமைப்பு என்று சொல்கிறோம். ஆனால் இன்று ஓய்வுக்கு பின் கிடைக்கும் சலுகைக்காக சிலர் உண்மையை மறைக்கிறார்கள். நல்ல மனிதர்கள் மௌனமாக இருப்பதால் நாடு விழுந்துவிடக்கூடாது. சரியான காரணங்களுக்காக மீடியா அல்லது அரசியல் இணையங்கள் என்ற மாற்றத்தை நாம் எதிர்பார்க்கிறோம் அல்லது உருவாக்குகிறோம் என்று நாம் ஒவ்வொருவரும் நமக்கு உண்டான பணியை செய்த வேண்டும்.